சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி மதியம் 12 மணி 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் இரவு 1 மணி 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே புரட்டாசி சனிக்கிழமைன்னு கொடுத்திருப்பா. 2வது சனிக்கிழமை, புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய 2வது சனிக்கிழமை நாளாக இருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆஸ்வீஜ நாக பஞ்சமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த நாக பஞ்சமி ஆஸ்வீஜ மாதத்திலே கொண்டாடக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆஸ்வீஜ மாதம்னு சொன்னா சாந்திரமான மாதங்களிலே புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாளிலிருந்தே ஆஸ்வீஜ சுத்த பிரதமை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். ஆஸ்வீஜ மாதங்கிறது ஆரம்பிச்சிடும். இதிலே வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி நாளை ஆஸ்வீஜ நாக பஞ்சமி என்ற பெயரிலே கொண்டாடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய தினம் இந்த நாக பஞ்சமி விரதத்தினை செய்து வழிபடுவார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 1 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 58 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது பகல் 10 மணி 10 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 9 மணி 50 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 25 நிமிடம் முதல் காலை 6 மணி 1 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9 மணி முதல் பகல் 10 மணி 30 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1 மணி 29 நிமிடம் முதல் 2 மணி 58 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6 மணி 1 நிமிடம் முதல் 7 மணி 31 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 30 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 12 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, தீட்டு தீட்டு அப்படின்னு சொல்றாளே, இந்த தீட்டு என்றால் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு நேயருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. தொட்டா தீட்டு வந்துருமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேசுறா. தொட்டா தீட்டு என்பதெல்லாம் இல்லை. தீட்டு, இந்த தீட்டுடன் இறைவனை வணங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாளே அப்படின்னு சொன்னா, உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மனித உடம்பே ஒரு தீட்டு தான். ஏன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் சொல்லுவா தெரியுமா, பெண்கள் மாதவிடாய் காலத்திலே இருக்கும் பொழுது தீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பிறப்பு அப்படின்னு சொன்னா பிறப்பு தீட்டு அப்படிங்கிறது ஒண்ணு வர்றதுன்னு சொல்றா. ஆக இந்த பிறப்பு அப்படிங்கிறதே பார்த்தோம்னா ஒரு ஆண் பெண் கலவையினாலே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆணும் பெண்ணும் இணைந்து பிறப்பதுதான் ஒரு குழந்தை என்று வரும்பொழுது இந்த மனித உடம்பே அந்த தீட்டிலே பிறந்த விஷயம்தானே. இதையா சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது அல்ல. தீட்டுன்னா என்ன தெரியுமா, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய உணர்வுகளைத்தான் தீட்டு என்று சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு இறப்பு தீட்டு அல்லது பிறப்பு தீட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட அவர்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க அதில் மட்டுமே இருக்கும். வேறு விஷயங்களிலே அவர்களால் செயல்பட முடியாது அப்படிங்கிறது தான் அங்க உண்மையான விஷயம். இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே. நம்ம இந்த சங்கல்பம் சொல்லும் பொழுது ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா, காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் சொல்றா இல்லையா, இவைகளைத்தான் தீட்டு என்று சாஸ்திரமானது குறிப்பிடுகிறது. காமம் அப்படின்னு சொன்னா என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. எதிர்பாலினத்தின் மேல் ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வர்றதைத்தான் காமம்னு சொல்றா. அந்த காமத்தினால்தான் ஆண் பெண் இணைவு அப்படிங்கிறதே வர்றது. ஆக அந்த காமம் என்பது பிரதானமான இடத்தினை பிடிக்கும் பொழுது, மனதிலே காமம் என்பது வரும் பொழுது அவனிடத்திலே தீட்டு என்பதும் சேர்ந்து விடுகிறது.
அடுத்தபடியா பார்த்தோம்னா குரோதம் அப்படின்னு சொல்றார். ஒரு விதமான வெறுப்புணர்வு, அடுத்தவனை பார்த்தாலே ஒரு விதமான எரிச்சல், கோபம் அப்படிங்கிறதெல்லாம் வர்றது தெரியுமா? காம குரோத அப்படின்னு சொல்றா. அவன் மேல் ஒரு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது வர்றதுன்னு சொன்னா, யாருக்கு வெஞ்சன்ஸ் என்பது வருகிறதோ அவனிடத்திலே தீட்டு என்பதும் வந்து சேர்ந்து விடுகிறது. அடுத்தபடியா பார்த்தா லோபம்னு சொல்றா. லோபம்னு சொன்னா பேராசை. எப்ப பார்த்தாலும் பேராசை, எனக்கு அவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும், ஒரு பேராசையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அல்லவா? அதாவது ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைச்சா போறோம்னு பார்க்காம 1,00,000 லாபம் கிடைக்கணும். ஒரு 10 ரூபா பொருளுக்கு 100 ரூபாய் லாபம்ங்கிறதே கூட ஒரு 10 மடங்கு அது ஒரு ஆசைன்னு சொல்லலாம். ஆனா அதே 10 ரூபாய் பொருளை வச்சுக்கிட்டு நான் அதை 1,00,000 நான் மாத்தணும்னு சொன்னா அது பேராசை தானே. அப்படி பேராசையினை கொண்டு அலைபவனிடத்திலும் தீட்டு என்பது வந்து சேர்ந்து விடுகிறதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மோகம் அப்படின்னு சொல்றா. மோகத்திற்கும் காமத்திற்கும் வித்தியாசம் என்பது உண்டு. மோகம் என்பது எதை பார்த்தாலுமே அது மேல ஒரு ஆசை, எதை பார்த்தாலும் ஒரு பற்று. இது என்னிடத்திலே இருந்தால் என்ன? ஒருத்தர் வீட்டுல போய் ஒரு டிவி பார்க்கும்போது என் வீட்டு டிவி விட இவன் வீட்டு டிவி நல்லா இருக்கு, இந்த டிவி எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறது. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதன் மீது ஒரு விதமான தீராத வெறி கொண்டு அதன் பின்னால் அலைவது அப்படின்னு சொல்றா இல்லையா? அதை மோகம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரிதான் மதமாச்சரியங்கள்னு சொல்லப்படக்கூடியதும் அதேதான். அதாவது இவன் நம்மளை விட ரொம்ப நல்லா இருக்கானே, இவனுக்கு மட்டும் ஏன் இப்படி வந்துச்சு, அது ஏன் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு அதோடு நினைப்பதோடு மட்டுமல்லாமல் இவன் கஷ்டப்படணும், இவன் துன்பப்படணும்னு சொல்லிட்டு அவன் மீது அடுத்தவன் மீது பொறாமைப்படுவதோடு நிறுத்தாமல் அவன் மீது ஒரு எரிச்சலான ஒரு உணர்வை கக்குகிறார்கள் அல்லவா? இதையும் கூட ஒரு தீட்டாகத்தான் சொல்கிறார்கள். ஆக காம குரோத லோப மோக மதமாச்சரியம் என்கின்ற இந்த தேவையற்ற குணங்கள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவனிடத்திலே தீட்டு என்பதும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனனத்தீட்டு மரணத்தீட்டு இதெல்லாம் எதுக்காக சொல்லியிருக்கான்னு சொன்னா, அவர்கள் அந்த ஒரு விஷயத்திலே மட்டும் அவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். பிற விஷயங்களின் மேல் தங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் தன்னுடைய அந்த சொந்த கர்மாவினை மட்டும் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீட்டு விஷயம் குறித்து நாம் வருங்காலத்தில் நிறையவே விவாதிப்போம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.